தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் மனோஜ். நான் உங்க முரளி. அமெரிக்கானா மர்மமோ, மர்மம்னா அமெரிக்காவோ, மர்மத்துக்கு அமெரிக்கால பஞ்சமே கிடையாது. அப்படிதான் இந்த ஒரு கதை. அமெரிக்காவே நடுங்க வச்ச 90 சீரியல் கில்லரை தான் பார்க்க போறோம். யாரா இவன்னு பார்த்தா அவன் பேர் தான் ஆக்ஸ்மேன் ஆஃப் ஹார்லண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1918 1919 வரைக்கும் அமெரிக்காவில் லூசியானாவில் உள்ள மக்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. மொத்தமாக 12 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அதில் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த சைக்கோ கில்லர். சம்பவம் எப்போ நடக்குதுன்னா மே 23, 1918 மேகலியா ஸ்ட்ரீட்டில் உள்ள இத்தாலிய கணவனும் மனைவியும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆக்ஸ்மேன் சம்பவத்தில் இறங்குறான். மனைவி கேத்லினை கழுத்தில் வெட்டி மண்டையில் வெட்டி அப்படியே சாகடிக்கிறான். ஜோசப் ஆக்ஸ்மேனால் சில வெட்டு காயத்தில் வாங்கிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடுறான். இருந்தும் அவன் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு செத்து போயிடுறான். அந்த ஆக்ஸ்மேன் கொலை நடந்த இடத்துல ஜோசப் சட்டையை மாற்றிட்டு இவன் சட்டையை அங்கே விட்டுட்டு போகிறான். போலீஸ் விசாரணையில் தான் தெரியுது அவன் ஒரு ஷார்ப்பான கத்திலையும் கோடாரியும் வச்சு கொண்டிருக்காங்க. எல்லா பேர்த்தையும் கொண்டுட்டு அந்த கோடாரிய அடையாளமா அங்கேயே வச்சுட்டு போறான். இந்த கணவன் மனைவி கொலைக்கு அப்புறம் லூசியானால உள்ள மக்கள் அனைவரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஜூன் 27, 1918 லூயிஸ் பிசுமரும் ஹாரியட் ஜோனும் லகார்பே ஸ்ட்ரீட்ல உள்ள அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹாரியட் வீட்டுல லூசியர் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. விடிய காலையில இவங்க ஆக்ஸ்மேனால தாக்கப்படுறாங்க. லூயிஸோட வலது நெத்தியில கோடாரியை வச்சு வெட்டி அப்படியே கீழே தள்ளுறான். ஹாரியட்டோட இடது காது வெட்டப்பட்டு அவனுக்கு ஒரு மூஞ்சி சைட்ல வேலையே செய்யல. அதிர்ஷ்டவசமா அவன் வீட்டுக்கு மளிகை பொருள் தர வந்த அவங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்கள காப்பாத்துறாரு. ஆகஸ்ட் 5, 1918 அண்ணா ஸ்னீடர் 8 மாச கர்ப்பிணியை கூட பார்க்காம அவங்களையும் இறக்க இல்லாம அட்டாக் பண்ணியிருக்கான் இந்த ஆக்ஸ்மேன். அண்ணா ஸ்னீடர் அவங்க வீட்டுல புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தலைக்கு மேல ஏதோ ஒரு கருப்பான உருவம் இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை இறக்கிட்டு பாக்குறதுக்குள்ள ஒரு கோடாரி வேகமா வந்து அவங்க தலைய வெட்டுது. அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அண்ணா ஸ்னீடர் ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்த அவளோட கணவன் அண்ணாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்திட்டாரு. போலீஸ் வந்து கேட்ட போதும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கருப்பா ஒரு உருவத்தை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு அண்ணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அவங்க நல்லபடியா ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. தலைவன் எதுக்காக எல்லாத்தையும் கொள்றான்னு பார்த்தா ஜாஸ் மியூசிக். அந்த ஜாஸ் மியூசிக் கேட்காதவங்களாம் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல இந்த மியூசிக்கை கம்மியான மக்கள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மியூசிக்கை அதிகமா மக்கள் கேட்கணும்னு தான் எல்லாத்தையும் கொலை பண்றியான்னு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அப்படி இந்த மியூசிக் என்னன்னு பார்த்தா இது பயங்கரவாதிகளை ஒன்றிணைக்கும் மியூசிக்கா. 1919 ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் இந்த பாடலை உருவாக்குனாங்க. ஜோசப் ரோமனோ ஆகஸ்ட் 10, 1918 அன்னைக்கு மௌலினும் மேரியும் பக்கத்து ரூம்ல ரொம்ப சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்க போறாங்க. கதவை திறந்ததும் ஜோசப் ரோமனோ தலையில ஒரு கோடாரியை வச்சு வெட்டி ஒருத்தன் முரட்டாலும் ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் யாருன்னு அடையாளம் தெரியல. ஒரு கருப்பான உருவமும் ஒரு பெரிய கோட்டு போட்டு ஒரு தொப்பி போட்டு இருந்ததை மட்டும் பாக்குறாங்க. இந்த சைடு ரோமனோவை பார்க்கும்போது ரத்த மழையில நனைஞ்சிட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு 2 நாள்ல இறந்து போயிடுறான். ஏன்னு பார்த்தா அந்த முரட்டு ஆளு வெட்டுன வெட்டு அப்படி அந்த கோடாரி அவ்வளவு பேரை பதம் பார்த்துருக்கு. மார்ச் 10, 1919 இத்தாலியாவில் இருந்து புலம்பெயர்ந்த சார்லஸ் கோர்டிமில்லியா, மனைவி ரோசி மற்றும் கைக்குழந்தையான மேரி இவங்க 3 பேரும் ஆக்ஸ்மேனால தாக்கப்பட்டாங்க. கார்டிமில்லியா வீட்டில இருந்து அலற சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்த மளிகை கடைக்காரர் உடனே கார்டிமில்லியா வீட்டில் போய் பார்க்கும்போது கார்டிமில்லியாவுக்கும் அவரது மனைவியும் பலமான வெட்டு காயங்களோடு ரத்தம் சிதறியபடி கீழே விழுந்து கிடந்தாங்க. கைக்குழந்தையான மேரி அவங்க அம்மா கையிலேயே வெட்டு காயத்தோட இறந்து கிடந்தாங்க. அவங்க வீட்டு பின்புற கதவு ஒரு சைடு உடைக்கப்பட்டிருந்தது. வீட்டில் எந்த பொருளும் திருட்டு போகலை. கார்டிமில்லியாவும் அவரது மனைவி ரோசியும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பொழைச்சிட்டாங்க. கைக்குழந்தையான மேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இவ்வளோ அட்டாக்கும் இவ்வளோ கொலைகளும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் நியூஸ் ஆஃபீஸுக்கு வந்துச்சு.
அந்த மர்மமான லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. போலீஸ் ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்படி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, தினமும் ஈவினிங் டைமில் அந்த ஜாஸ் மியூசிக்கை மக்கள் கேட்கணும், மக்கள் கேட்கலைன்னா அவங்க சாகடிக்கப்படுவாங்கன்னு அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்துச்சு. லெட்டர் கிடைச்ச 1 வீக்லேயே இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டாரு தி ஆக்ஸ்மேன். ஆகஸ்ட் 10, 1919 மளிகை கடை வச்சிருந்த ஸ்டீவ் பொக்கா தூங்கும்போது ஆக்ஸ்மேன் கையால் மண்டையில் ஒரு கோடு வாங்கினா. அப்படி தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கும்போது தலைவன் ஆக்ஸ்மேன் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்து பயந்து போன ஸ்டீவ், ரைட்டு ஆளை வர்றா சாமின்னு எடுத்தாரு ஒரு ஓட்டம். நடுவில் எங்கேயுமே நிற்கலை. அவரோட ஃப்ரெண்ட் பிராங்க் வீட்டில் போய் தான் நின்றுக்காப்படி. ஓடின ஓட்டத்தில் தலைவன் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாப்படி. தலைவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நல்ல வேலை தலைவன் ஸ்டீவ் பொக்கா தலைவன் ஆக்ஸ்மேன்ட்ட சின்ன வெட்டு வாங்கிட்டு ஓடிட்டாரு. அப்புறம் ஸ்டீவ் வீட்டை பார்க்கும்போது எதுவும் திருடு போகலை. ஆனால் பின்புற கதவு ஒரு பகுதி மட்டும் கோடாலியால் வெட்டின தடயம். செப்டம்பர் 3, 1919 சாரா லாமன் 19 வயசு சிறுமின்னு கூட பார்க்காம தலைவன் கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த பெண் சாரா தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க. ஆக்ஸ்மேன் பின்புற கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே இறங்கிட்டான். தனியாக மாட்டின இந்த சிறுமியை இறக்கமே இல்லாமல் மண்டையில் கோடாலியை வச்சு வெட்டி விட்டான். அந்த பெண் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க செவுத்துல மோதி அவங்களோட முன்பக்கம் இருக்கிற பல்லையெல்லாம் உடஞ்சி போச்சு. மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கூப்பிடும்போது அந்த பெண் எந்த குரலும் கொடுக்காதனால பயந்து போன பக்கத்து வீட்டுக்காரங்க பின்புறம் இருக்க ஜன்னலில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு பெட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணு உயிர் பொழைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சுயநலவு வந்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. அக்டோபர் 27, 1919 மனைவி பைபிடேன் தூங்கும்போது நள்ளிரவில் அலற சத்தம் கேட்குது. அவங்க மெல்லமாக கணவன் அறைக்கு போய் பார்க்கும்போது கணவன் அறையிலிருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. உத்து பார்க்கும்போது அந்த கருப்பு உருவம் கையில் ஒரு பெரிய கோடாலி இருந்துச்சு. அப்படியே திரும்பி தனது கணவனை பார்க்கும்போது ரத்தத்தில் கணவன் படுத்திருக்காரு. அவர் ரூம் ஃபுல்லாக ரத்தம் நிறைஞ்சிருக்கு. மனைவி பைபிடோனின் ஃபோட்டோ ஃபுல்லாக ரத்தம் சிதறி அவரோட செவுத்துல ஃபுல்லாக ரத்தம் சிதறியபடி கிடக்குது. மனைவி பைபிடோன் கணவனை பார்க்கும்போது கணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாப்படி. 6 குழந்தைகளுக்கு அப்பான்னு கூட பார்க்காம தலையில கோடாலியை வச்சு அடிச்சு கொண்டிருக்கான் தி ஆக்ஸ்மேன். பைபிடோன் போலீஸ் விசாரணையில் சொல்லும்போது கருப்பான உருவத்தை மட்டும்தான் பார்த்தேன், வேற எதுவும் தெரியல, ஆனா கையில ஒரு பெரிய கோடாலியை பார்த்தேன்னு போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. தலைவன் ஆக்ஸ்மேனுக்கு இதுவே கடைசி கொலை. இதுக்கு அப்புறம் எந்த கொலையும் லூசியானாவில் நடக்கல. கடைசி வரைக்கும் போலீஸ் கையில ஆக்ஸ்மேன் மாட்டல. எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. அப்படியே மக்களோட மக்களா கலந்து போயிட்டான். இப்போ வரைக்கும் அந்த மக்கள் ஜாஸ் மியூசிக்கை கேட்டுட்டு தான் இருக்காங்க. தினமும் கேட்கலைன்னா ஆக்ஸ்மேன் வந்து கொன்றுவான்னு இப்போ வரைக்கும் பயப்படுறாங்க. கரெக்டாக இருந்தால் புரோட்டா. நண்பர்களே வரட்டா?